ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெடி ஆயிட்டியா? அப்புறம் ஏன் கீழே வராம இருக்க? எல்லாரும் அங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாம், என்ன அவசரம் இப்ப? நீ போட்ட சவால்ல தோத்துருவேன்னு பயப்படுறியா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இன்னைக்கு நீ விளக்கேத்துவேன்னு சொன்ன. ஆனா புனிதாக்கா தான் விளக்கேத்த போறாங்க. அதுக்கான ஏற்பாடு கூட நடந்துட்டு இருக்கு. அதான் சவால்ல தோத்து போயிருவேன்னு பயந்து இங்கே இருக்கேன்னு நினைச்சிட்டேன். பயமா? எனக்கா? எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற அமுதான் எப்பவோ காணாம போயிட்டான். இப்ப புது அமுதான் என்ன நினைக்கிறாளோ அதை செய்ய நினைக்கிற அமுதான். சரி வா, வந்து அத்தை கிட்ட நான் விளக்கேத்துறேன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், அது தானா நடக்கும். அப்படி நடக்கலன்னா எனக்கு தான் லாபம். எப்படி சொல்ற? எங்க அப்பாவை நான் எதுக்கு வர சொல்லிருக்கேன்னு தெரியுமா? எங்க அப்பா வரும்போது புனிதா இந்த வீட்டுல விளக்கேத்துனா மருமக நான் இருக்கும்போது புனிதா விளக்கேத்துறாளேன்னு எங்க அப்பா கேட்பாரு. அப்புறம் அத்தை என்னதானே விளக்கேத்த சொல்லுவாங்க. எப்படி? அடிப்பாவி, இப்படியெல்லாம் நீ யோசிப்பியா? சரியான ஆளுதான் நீ. அவங்க கூப்பிட்டோம், நமக்காக காத்துக்கிட்டு இருக்கட்டும். புனிதா புனிதான்னு இதுவரைக்கும் புனிதாக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அமுதாக்காக காத்துக்கிட்டு இருக்கட்டும். நீ உட்கார், மெதுவா போலாம். அமுதா, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதை பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல நீ, இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நமக்காக யாரும் காத்துக்கிட்டு இருக்க கூடாது, போலாம் வா யாழினின்னு கூப்பிட்டேன். நீங்க அதுக்குள்ள தேடி வந்துட்டீங்க. வாங்க போலாம். அம்மாடி, நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தோ வரோமா. வாங்க ரெண்டு பேரும். எல்லாம் சரியா இருக்குல்ல? வாமா. ஏன் அமுதா, ரெடியாக இவ்வளவு நேரமா? இல்லண்ணா, என் ஃப்ரெண்டு கால் பண்ணிருந்தா, அதான். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அதுவும் நல்ல நாள் அதுவுமா கால் பண்ணுவாங்களா? மாமா, கார்த்திகை தீபத்துக்கு வாழ்த்து சொல்லலாம்னு கூப்பிட்டிருப்பாங்க. ஓ, அதான் வந்தாச்சுல்ல. ஆம், இன்னும் பெரியசாமி அண்ணனை காணோம். நல்ல நேரம் வேற முடிய போகுது. யாராவது போன் பண்ணி அண்ணன் எங்க வந்துட்டு இருக்காருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். நான் கேக்குறேன் மேம். அத்த, டிராபிக்ல எதுவும் மாட்டியிருப்பார், வந்துருவாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விளக்கேத்தி பூஜை ஆரம்பிக்கலாம். நீ பாயசத்துக்கும் கொழுக்கட்டைக்கும் ஆசைப்பட்டு சீக்கிரம் பூஜையை முடிக்க சொல்றியா? யாழ்னி, எப்பவும் நான் சாப்பாட்டை பத்தி மட்டுமே யோசிக்க மாட்டேன், வேற பல விஷயங்களையும் யோசிப்பேன். என்ன மாமுதா, அண்ணன் சொல்றது சரிதானே? ஆமாண்ணே, நீங்க சொன்ன சரியாதான் இருக்கு. அமுதா, இந்த காமாட்சி விளக்கு இருக்குல்ல, என்னோட மாமியாருக்கு மாமியாரோட காலத்துல இருந்து வழி வழியா நம்ம குடும்பத்துல வந்துகிட்டு இருக்கு. எல்லா கார்த்திகைக்கும் இந்த விளக்க தான் நம்ம ஏத்துவோம். அப்புறம் ஒவ்வொரு செவ்வாய், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜைக்கு முன்னால இந்த விளக்கு தாமா ஏத்துவோம். புனிதா தான் இத்தனை வருஷமா இந்த விளக்க ஏத்திக்கிட்டு இருக்கா. அது அப்படியே பழகிடுச்சு. இப்போ விளக்க பத்தி பேசும்போது ஒண்ணு ஞாபகம் வருது. சின்ன வயசுல புனிதா தீக்குச்சி கையில பட்டுருன்னு பயந்து பயந்து ஏத்துவா. அதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. புனிதா, கண்ணு வாமா, நீ வந்து விளக்கேத்து, நம்ம பூஜையை ஆரம்பிச்சிருவோம். வா. வாமா.
நீ வா வந்து விளக்கேத்து. புனிதா, என்னம்மா இது? அமுதாவை எதுக்கு வந்து விளக்கேத்த சொல்ற? இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் அதே வழக்கம் சரியா வராது. என்னதான் இருந்தாலும் நான் இப்ப வேற வீட்டு மருமகன். அமுதா, நீ வா. மரகதம், புனிதா சொல்றதாமா சரி. அமுதா, நீ போய் விளக்கத்துமா. அமுதா, வா. நீ போய் விளக்கேத்த அமுதா. வந்து விளக்கேத்து. நம்பி நம்பி நம்பி, வா பெரியசாமி. வாங்கண்ணே. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போற. ஆமா பெரியசாமி, இப்பதான் அமுதா விளக்கேத்துறா. ரொம்ப சந்தோஷப்பா.